இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியன் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித் தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலம், மன்னிப்பின் காலம். இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும், நம் சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழ அழைப்பு கொடுக்கிறார். கடவுள் நம்மை மன்னிப்பது போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும். இதோ ஆண்டிற்கு ஒரு முறை தவக்காலம் வருகிறது. இந்த தவக்காலத்திலே நாம் நம்முடைய உறவுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள். மனதார கடவுள் நம்மை மன்னிப்பது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் நாம் பிளவுபட்டு இருக்கலாம்,
கோபத்தோடு இருக்கலாம், வெறுப்போடு இருக்கலாம், வைராக்கியத்தோடு இருக்கலாம். இதோ இந்த தவக்காலம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. மன்னியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்மோடு இருப்பவர்களை மனதார மன்னிக்கிற பொழுது உளவியல் ரீதியிலே நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். மன்னிக்க மறுக்கிற பொழுது, கோபத்தோடும் வெறுப்போடும் இருக்கிற பொழுது அது நமக்கு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் பெரிய பாதிப்பை கொடுக்கிறது. நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும். அதே போல தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால் துணிவோடு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லவும் நமக்கு தெரிய வேண்டும். எத்தனை முறை மன்னிப்பது? மன்னித்து கொண்டே இருங்கள். கடவுள் பார்த்து கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை இருமுறை மன்னிப்பது எளிதாக இருக்கிறது. எப்படி தொடர்ந்து மன்னிப்பது பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் 70 தடவை 7 முறை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் பாவிகளை தேடி வந்தவர். பாவிகள் மனமாற வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடியே வந்தேன் என்று சொல்லுகிறார். பாவிகளுக்காக உயிரையே தியாகம் செய்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் நம்முடைய பகைவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனமாற்றத்திற்காக இதோ இந்த தவக்காலத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். மனதார மன்னிக்க வேண்டும். மன்னிப்பிற்கு சிறந்த ஒரு முன் உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் வேதனைகள் துன்பங்களுக்கு மத்தியிலே தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்ன ஜெபம்தான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த தவ காலத்திலே நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் அடிப்படை நோக்கம் தவக்கால பக்தி முயற்சிகள் அனைத்தும் நமக்கு சொல்வது ஒப்புரவாக வேண்டும். பாவ மன்னிப்பு, மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் ஆண்டவருக்கு உகந்தவைகள். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மனதார நம் ஆண்டவர் நம்மை மன்னிப்பது போல மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அதே போல மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே அர்த்தமுள்ள விதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். யார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தந்தையினுடைய திருவுளத்தின்படி நடப்பவரே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தாலும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருப்பது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த நாளிலே நாடுகளுக்கு இடையே போர்கள் எதற்காக? அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக. நம் ஆண்டவர் சொல்லுவது தாழ்ச்சியோடு இருங்கள். நீங்கள் தலைவராக இருக்க விரும்பினால் தொண்டராக இருங்கள். ஒருவர் மற்றவர் செய்யக்கூடிய குற்றங்களை மனதார மன்னியுங்கள். ஒவ்வொரு புனிதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் பகைவருக்காக மன்றாடியவர்கள், மனமாற்றத்திற்காக மன்றாடியவர்கள். இந்த நாளிலே நாம் மனதார மன்னிப்போம். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக.
மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போர் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் ஒருவர் மற்றவரை மனதார மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். அரசு பொது தேர்வை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும், தேர்வை நேர்மறையான எண்ணத்தோடு அணுகவும், பயமின்றி எழுதவும் நீர் ஆசீர்வதியும். இதோ குடும்பங்களில் அமைதி நிலவுவதாக. எங்கள் மத்தியிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆன்மாவை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு எத்தனையோ பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி தருவீராக. உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய அருள் ஆசீர்வதித்தாரும். இதோ போர்களினால், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, பயந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாக இருந்தருளும். இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. இயேசுவே, எங்கள் பயணங்களை நீர் பாதுகாத்து தாரும், எங்கள் முடிவுகளை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உகந்த சூழல் அமையும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீரே எங்கள் மீது இரக்கம் வைப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.